இந்தியாவின் நண்பன் என்று அறியப்பட்ட நேபாளம் இன்று இந்தியாவை எதிர்த்து நிற்கிறது. இது ஏன்? அங்கு நடப்பது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் பகுதிகளை குறிப்பிட்டு அவை நேபாளத்துக்கு சொந்தம் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி. கடும் சொற்களால் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். ஏன் என்று கேட்டால் நாட்டின் பெருமையை மீட்கப் போவதாக கூறுகிறார். அவரது ஆதரவாளர்கள் இதை தேசியவாத எழுச்சி என்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவின் ஏஜெண்ட் என்று KP சர்மா ஒலியை அழைப்பார்கள். இன்று அவர்தான் நேபாளத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்ப முயற்சிக்கும் முதல் நபர். ஆயிரத்து 1980களில் சாலை அமைக்கும் பணிக்கு சீனா தேர்வான போது இந்தியா ஆட்சேபம் தெரிவித்தது என்பதற்காகவே அதை ரத்து செய்தார் அப்போதைய மன்னர் வீரேந்திரா. சர்ச்சைக்குரிய காலாபாணி பகுதியின் கட்டுப்பாடு இந்தியாவிடம் இருந்தது குறித்து ஆட்சியாளர்கள் யாரும் கேள்வி எழுப்பியது இல்லை. இந்தியாவும் சீனாவும் இருபுறமும் இருக்கும் பெரிய அண்டை நாடுகளாக இருந்தாலும் சீனாவை கைவிட்டு இந்தியாவின் பக்கமே நேபாளம் இருந்து வந்திருக்கிறது. மன்னர் குடும்பங்கள் ஆட்சியில் இருந்தது வரை எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. இரண்டாயிரத்து 1ஆம் ஆண்டு பட்டத்து இளவரசர் திபேந்திரா மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரை சுட்டுக் கொன்றார். எஞ்சியிருந்த அரச குடும்ப வாரிசு ஞானேந்திரா மன்னரானார். நாட்டில் மாவோயிஸ்ட் கிளர்ச்சி தீவிரமடைந்தது. மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. இந்து மத நாடாக இருந்த நேபாளம் மதச்சார்பற்ற குடியரசு நாடாவதற்கு இந்தியா பேருதவி செய்தது. ஆனால் அதுவே இந்தியாவுக்கு எதிராக அமைந்துவிட்டது. படிப்படியாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் கசப்பு தோன்றியது. இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் செல்வாக்கு நேபாளத்தில் அதிகரிப்பதை தாங்காத சீனா முதலீடுகளின் வாயிலாக தனது செல்வாக்கை அதிகரிக்க தொடங்கியது. 2015ஆம் ஆண்டில் புதிய அரசியல் சட்டம் பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த KP சர்மா ஒலி பிரதமரானார். தம்மை தேசியவாதியாக சித்தரித்து இந்தியாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் நிலைப்பாடுகளை எடுக்க தொடங்கினார். கடந்த மே 8ஆம் தேதி லிபுலே கணவாய் வழியாக மானசரோவர் யாத்திரை செல்லும் வகையிலான சுமார் 80 கிலோமீட்டர் சாலை பணியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். இது KP சர்மா ஒலியின் நேபாள தேசியவாத கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த பகுதியை ஒட்டியுள்ள காலாபாணி உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து புதிய நேபாள வரைபடத்தை வெளியிட்டார். இது தொடர்பாக அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான கருத்துகள் ஒலியின் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஒலி பதவி விலக வேண்டும் என்று கட்சியின் மற்றொரு தலைவரும் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவருமான பிரச்சந்தா வலியுறுத்தி வருகிறார். ஆயினும் சீனா தனது தூதர் ஹூ யாங்கி மூலமாக இருவருக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்து ஒலியை காப்பாற்ற முயற்சித்து வருகிறது. அதனால் நேபாள விவகாரம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மறைமுக சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவின் ராஜதந்திர உத்திக்கு இது அக்கினி பரீட்சை. புதிய தலைமுறைக்காக M. மணிகண்டன்.